ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லோரும் ஆரி ஒர்க் கிளாஸ் பழகிட்டு இருக்காங்க. அதில் யூஸ் பண்ணுற ஊசி தான் இது. இது வந்து அடிக்கடி நம்ம இப்போ இப்படி தைக்கும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வழுக்கும், அப்புறம் கையும் வலி வந்துடும் இந்த இடத்துல அதிகமாக தைக்கும்போது. இப்போது அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பசங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு போட்ட வேஸ்ட்டாக போன பேனா. இதில் ரீஃபில் காலி ஆகிட்டா தூர போட்டுருவாங்க. நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஊசியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஊசி இன்சர்ட் பண்ணும்போது ஊசி இந்த அளவுக்கு தான் வரும். அப்போ இந்த இடத்துல கேப் இருக்கும். அதுக்கு ஏதாவது வேஸ்ட்டாக போன பேப்பரோ இல்லை பஞ்சோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் பஞ்சை இந்த மாதிரி திரி மாதிரி திரித்து வச்சுருக்கேன். இல்லை வீட்டில் உள்ள திரி இருக்கும்ல, பஞ்சு திரி இருக்கும்ல, அதனால எடுத்துக்கிடலாம். அதை உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எவ்வளோ தூரம் டைட்டாக இன்சர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊசி நகலாமல் இருக்கும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்பை போட்டு விட்டுருங்க. இதுக்கு முன்னக்குட்டி இந்த ஊசி வந்து நம்பர் என்னங்கிறது தெரியும். நம்ம நிறைய ஊசி வச்சுருப்போம். அதாவது பீட்ஸுக்கு தனியாக இல்லை நம்ம நூலுக்கு தனியாக வச்சுருப்போம். அப்படிங்கும்போது எத்தனை நம்பர் ஊசிங்கிறது தெரியாது. நம்பர் வந்து இதில் மறைஞ்சிடுச்சு. அதனால் இந்த நம்பர் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதி ஒன்று ஒட்டிக்கிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஊசி உள்ளே இன்சர்ட் பண்ணும்போதே இந்த ஊசிக்குள்ளே நம்ம இந்த பேனாக்குள்ளே இந்த ஊசியில் ஒட்டி வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி புஷ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கை படாமல் இருக்கும். அப்படிங்கல உங்களுக்கு வலிக்கவும் செய்யாது. இந்த இடத்துல கை வந்து நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப வலி இருக்காது, வழுகவும் செய்யாது. நான் இப்போ தான் ஆரி ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வர டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கேன். இது வந்து நான் கிளாஸில் போட்ட டிசைன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊசி லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அமுங்குதான்ட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே நல்லா எடுத்து வைக்கிறதுக்கு வரும். உங்களுக்கு ஊசி நல்லா இப்படி திருகுறதுக்கு மாதிரி திரி தான் வெளியில் எடுப்பாங்க. எடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இதே மாதிரி நான் ஒவ்வொரு ஊசிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பேனா வச்சுருக்கேன். இது வந்து 13 நம்பர் ஊசி, இது வந்து 24. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நான் ஒவ்வொரு பேனா இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.